கத்திரிக்காமா கத்திரிக்காய் கத்திரிக்காய் விக்கிறமா கத்திரிக்காய் விக்கிற கத்திரிக்காமா கத்திரிக்காய் வாங்கம்மா வாங்கம்மா நல்ல கத்திரிக்காமா நாட்டு கத்திரிக்காமா விலை கம்மிமா வாங்கம்மா கத்திரிக்காமா கத்திரிக்காய் வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. ஏமா கத்திரிக்காய் நில்லுமா. கத்திரிக்காய் விக்கிறமா விலை கம்மிமா நாட்டு கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க. கத்திரிக்காய் எவ்வளோமா? 4 கிலோ 40 ரூபாதாம்மா. தோட்டத்து கத்திரிக்காமா எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்காது, கிடைக்கும் போதே வாங்கிக்கோங்கம்மா. சரி நல்ல கத்திரிக்காய் 4 கிலோ கொடு. என்கிட்ட கத்திரிக்காய் வாங்கி சாம்பார் வைங்க, வாசனை தூக்கும். நானே நல்ல கத்திரிக்காவா சொத்த இல்லாம பார்த்து கொடுக்குறேன். இது நல்ல கத்திரிக்காய், இது சொத்த கத்திரிக்காய், இது நல்ல கத்திரிக்காய், இது நல்ல கத்திரிக்காய், இது சொத்த கத்திரிக்காய், இது நல்ல கத்திரிக்காயில எடுத்துக்கோங்க. நல்ல கத்திரிக்காய் எனக்கு ஒரு 1/4 கிலோ நல்ல கத்திரிக்காவா கொடுங்க. நான் ஏமாத்த மாட்டேமா, நீங்க நம்பிக்கையா வாங்குங்க. ஆமா இதுல நல்ல கத்திரிக்காய் சொத்த கத்திரிக்காய்னு உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது? இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கத்திரிக்காய் நல்லா இருக்கும், உள்ள சொத்தையா இருக்கும், நீங்க யாருக்கும் தெரியாது. நீங்கெல்லாம் பார்த்து எடுத்தீங்கன்னா 1 மணி நேரம் எடுப்பீங்க. நானே சொன்னா இது நல்லது இது சொத்தை சொன்னாலே நம்பி வாங்கிப்பீங்க. நீங்க மனுஷாலே நம்ப மாட்டீங்க, கத்திரிக்காவியா நம்ப போறீங்க? பொருளை நம்ப மாட்டீங்க, நான் சொல்லறது தானே நம்புறீங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொரு வீடா போய் வியாபாரம் பண்ணும். இப்படிதான் என் பொழப்பு ஓடுது. இதாம்மா 1/4 கிலோ கத்திரிக்காய், நல்ல கத்திரிக்காய் தாம்மா எடுத்துன்னு போய் சாம்பார் வைங்க. திரும்ப நான் வரேன். கத்திரிக்காமா கத்திரிக்காய் விலை கம்மிமா கத்திரிக்காமா